மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் மிக தெளிவாக தன்னுடைய அரசியலுக்கு ஏற்றபடி, அதாவது ஒரு ஃபைட்டிங் விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வைக்காம அனுபவமுள்ள அரசியல்வாதிகளை இறக்கி இருக்காருங்கிறதுல முதல் நிலையில ஒரு வெற்றின்னு சொல்லணும். இது முழுக்க முழுக்க புஷிக்கு தான், புஷி ஆனந்துடைய பவர் தான் சொல்லணும். நிச்சயமாக ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கிறார். ஏன்னா விஜய் இதுக்காக இன்னொன்னும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த முறை நல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். விஜய் 1 to 2 மிக எளிதாக ஜெயிக்கலாம், கஷ்டப்பட்டா 4 கூட ஜெயிக்கலாம். இந்த 30 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 6 பேர் எக்ஸ் எம்எல்ஏஸ்னு வருது. அதுல பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்திருக்கார். அடுத்தது பாஜகவில் முன்னாள் அமைச்சராக, அதாவது எம்எல்ஏவா ஜெயிக்காம அமைச்சராக இருந்தவரும் வந்து நிக்கிறாரு. சுயேட்சையாக போன முறை நின்றவரும் வந்து நிக்கிறாரு. அது தவிர அதிமுக எம்எல்ஏவாக நின்று ஒரு முறை ஜெயிச்சுட்டு திருப்பி இப்ப பாஜக கூட்டணி முஸ்லீம்ங்கிறதுனால காரைக்கால் சவுத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த முறை இவருடைய வேட்பாளர்களில் 5-6 பேர் மிக முக்கியமாக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒருத்தர் வந்து பாகூர்ல தனவேலுன்னு ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க. ஏஏவி அசன்னான்னு சொல்லிட்டு இவரும் 2016 அதிமுக சார்பில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஹாஸ்பேட்டையில சாமிநாதன், இவர் வந்து பாஜக தலைவராகவும் இருந்தவர். இந்த முறை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ்நாட்டில் இவர் சொன்னது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன கட்சி 1% ஓட்டுல ஒரு கட்சி கூட வரல. ஆனா இங்க ஒரு 5 முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்ல மந்திரி வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இது அவருக்கு நல்ல பலம் தரும். இதை தாண்டி ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது வந்து பாண்டிச்சேரியில் ஏப்ரல் 9 வந்து தேர்தல் நடைபெறுவதனுடைய ஓட்டி தாவேக்காவிலேருந்து 30 கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே மொத்தம் 30 தொகுதிகள் தான் பாண்டிச்சேரியில். அந்த 30 வேட்பாளர்கள் யார் என்ன அப்படிங்கிறதனுடைய நேமை வந்து மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய விஷயங்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக பேசினா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதை நம்ம வரும் நாட்கள் நேர்காணலில் நம்ம வந்து பேசலாம். இப்போது இந்த 30 வேட்பாளர்கள் பெயர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டாக படுதா எப்படி? இல்லை, கண்டிப்பாக. அதாவது தாவேகா என்பது விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கட்சியாக டெவலப் ஆச்சுன்னா அங்கிருந்தவங்கள போட்டிருந்தா யார் என்னன்னு தெரியாமல் போயிருக்காங்க. ஆனால் இந்த 30 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 6 பேர் எக்ஸ் எம்எல்ஏஸ்னு வருது. அதில் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்திருக்கார். அடுத்தது பாஜகவில் முன்னாள் அமைச்சராக, அதாவது எம்எல்ஏவாக ஜெயிக்காமல் இது கவர்னரால் நியமிக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தவரும் வந்து நிற்கிறாரு. சுயேட்சையாக போன முறை நின்றவரும் வந்து நிற்கிறாரு. அது தவிர அதிமுகவில் எம்எல்ஏவாக நின்று ஒரு முறை ஜெயிச்சுட்டு இன்னொரு முறை தோத்துட்டு திருப்பி இப்போ பாஜக கூட்டணி முஸ்லீம்ங்கிறதுனால காரைக்கால் சவுத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்கள். ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மெட்ராஸ் இதை விட சின்னது. மொத்தமே 35,000, 30,000 to 35,000 ஓட்டு தான் ஒரு எம்எல்ஏங்கிறது. ஸோ ஒருத்தர் 10,000, ஒருத்தர் 8,000, இந்த ரேஞ்சில் தான் 12,000 to 15,000 அதிகம். ஸோ சராசரி 10,000 ஓட்டு தான் ஒரு எம்எல்ஏ வாங்கணும். 4 தெரு வந்தால் ஒரு தொகுதி வந்துடும். ஸோ ஏற்கனவே 5 பேர் வந்து எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ இருந்தவங்க இங்கே வந்து போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அறிமுகம் இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்து பெருமளவில் உங்களுக்கு 3 பார்ட்டாக, அதாவது 4 பார்ட்டாக கூட பிரிக்கலாம். அதாவது பாண்டிச்சேரி மெயின்னா அங்கே தேசியம் காங்கிரஸ் இல்லை பிஜேபிக்கு தான் செல்வாக்கு அதிகம். அங்கே இந்த திமுக அதிமுகங்கிறது எடுபடாது. ஓரளவுக்கு காரைக்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக எடுபடும். இதுக்கு அடுத்தது ஒரு சீட்டு ஆந்திராவில் இருக்குது, ஒரு சீட்டு கேரளாவில் இருக்குது. மாஹேங்கிற
வயநாடுங்கிறது கேரளாலையும் யானாம்ங்கிறது ஆந்திராலையும் இருக்குது. ஆச்சா, அந்த சீட்டுகள்லையும் போன வரை யானாமில் போய் இவர் 2வது வேட்பாளராக நின்று என்ஆர் ரங்கசாமி தோத்தார். ஆனால் இந்த முறை அவர் 2 சீட்டு இங்கேயே எடுத்துக்கிறாரு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஸோ இந்த முறை இவருடைய வேட்பாளர்களில் 5-6 பேர் மிக முக்கியமாக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒருத்தர் பாகூரில் தனவேலுன்னு ஒருத்தர் நிற்க வச்சுருக்காங்க. இவர் காங்கிரஸில் நின்று எம்எல்ஏவாக 2016 ஜெயிச்சார். 2020 கட்சி உடைஞ்சு என்ஆர் காங்கிரஸ்க்கு 21 தோத்துட்டார். இந்த முறை இங்கே பாகூரில் நிற்க போகிறார். ஸோ 2021 தோத்தவர் தான், ஆனால் 16 எம்எல்ஏவாக இருந்தவர். ஆச்சா, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காரைக்கால் தெற்கு, இவர் கேஏவி அசன்னான்னு சொல்லிட்டு இவரும் 2016 அதிமுக சார்பில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஆனால் 21 தோத்துருக்காரு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒன்று ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால அங்கேருந்து வெளியில் இங்கே நிற்கிறார். இவரும் தொகுதிக்கு அறிமுகமானவருங்கிறதுனால ஓரளவு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லாஸ்பேட்டையில் சாமிநாதன். இவர் பாஜக தலைவராகவும் இருந்தவர். இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார், ஆனால் எலெக்ஷனில் ஜெயிக்கலை. நாம் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகவும் இருந்துட்டு இப்போ கட்சி தாவி இங்கே நிற்கிறாரு. ஸோ இவருக்கும் ஓரளவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கும். திருபுவனை பொறுத்த வரைக்கும் சாய் சரவணகுமார் அப்படிங்கிறவர் பிஜேபியில் நின்று வெற்றியும் பெற்றுட்டு அதுக்கப்புறமாக இப்போ இங்கே நிற்கிறார். ஸோ 2 இது திருபுவனையிலையும் இன்னொன்றில் அதே மாதிரி இன்னொரு தொகுதியிலையும் இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஜெயித்தவங்க. சுயேட்சையாக ஒருத்தர். திருபுவனைங்கிறது நம்ம விழுப்புரத்துலேருந்து போனீங்கன்னா உடனே வருகிறது. அங்கே தான் டிவி வேர்ல்பூலில் மற்றும் பல கம்பெனிகள் இருக்குது. நானே 4-5 தடவை போயிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட அதாவது ஒரு தேர்தல்னு சொன்னால் இவர் என்ன சொன்னார், முதல் இதிலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கூட யாரும் வரவில்லை அப்படின்னு பார்த்த நிலைமையில் இந்த முறை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 கேண்டிடேட்ஸ். இது முழுக்க புஷிக்கு தான், புஷி ஆனந்துடைய பவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 2006 எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தொகுதியே மறுசீரமைப்பில் போயிடுச்சு, அப்புறமா நிற்கலை. ஸோ அதனால இவரை பொறுத்தவரை இப்போ 5 பேர் கண்டிப்பாக வாய்ப்புள்ள வேட்பாளர்கள். 2 பேர் கரண்ட் எம்எல்ஏஸை, 2 பேர் தோற்ற எம்எல்ஏங்கிறப்போ நிச்சயமாக ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குறார். ஏன்னா விஜய் இதுக்காக இன்னொன்னும் பண்ணியிருக்கார். நம்ம முன்னாடி ஒன்று சொன்னோம், அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தார்னு சொல்லிட்டு வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் ஆர்காட் ரோட்லேருந்து போகிற அந்த குமரன் நகர் மெயின் ரோட்டில் இருக்கிற ஜேஎஸ் மஹால் என்கிற அவருடைய மகன் பெயரில் இருக்கிற ஜேஎஸ் மஹால் என்ற அந்த கல்யாண மண்டபத்தையும் வித்திருப்பதாக செய்தி. ஸோ அதில் தமிழ்நாட்டில் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா, குறைஞ்சபட்சம் அவர் பெரம்பூரில் நின்றார் வெற்றி பெறக்கூடும். மற்ற தொகுதியில் எனக்கு பொறுத்தவரை வாய்ப்பு தெரியல. பட் இங்கே 1-2 மிக எளிதாக கொஞ்சம் கஷ்டப்பட்டா சுயேட்சையாகவே ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார். போன முறை அதிமுக காங்கிரஸ் 2 கட்சி, அதிமுக பாஜக இவங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம், திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம்னு நின்னப்போ அதை தாண்டி இவர் ஜெயிச்சிருக்கிறவர். இப்போ விஜயுடைய ஆதரவும் சேர்ந்து நின்னால் வாய்ப்பு அதிகம். ஸோ 3 தொகுதியில் 2 தொகுதியில் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ, பட் கட்சி மாறி வந்தால் அங்கே எடுபடுமா அதையும் பார்க்கணும். ஸோ இந்த முறை நல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். விஜய் 1-2 மிக எளிதாக ஜெயிக்கலாம், கஷ்டப்பட்டால் 4 கூட ஜெயிக்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, விஜயே சொல்லியிருக்காருல்ல, தீய சக்தி திமுகவிற்கும் தூய சக்தி தாவேகாவிற்கும் நடக்கக்கூடிய ஒரு போர்னு. மற்ற கட்சியினர் தாவேகாவில் சேர்ந்தா அதை எப்படி தூய சக்தியாக பார்ப்பாங்க? இல்லை அரசு அதுதான் இவர் அது மாத்திரம் சொல்லலை. முதல் இதில் என்ன சொன்னார், பாஜக பாசிசம்னா திராவிடம் பாயசமானு கேட்டுட்டு எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொன்னார். ஸோ இப்போ காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க இருக்காங்க, அதிமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, என்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களாம் சேர்த்துருக்கார். சார் அவர் சேர்த்துருக்கிற செங்கோட்டையன் அவர் பெண் விஷயத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்து பல
பல வருடங்கள் ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டவர். அவர் பல ஊழல்கள் செய்தார். திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இன்றைக்கும் 1 ஏக்கருக்கு மேலே இடம் அவர் பேரில் காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மதிப்பு 200 கோடிக்கு மேலே. சரியா? அதனால் இந்த ஊழல் சக்தி, தீய சக்தியெல்லாம் தேர்தலுக்கு பேச்சுக்கு வேணால் எடுபடலாம். இவரும் இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்னோம், ஒன்று அந்த இது அண்ணா நகராக இருக்கட்டும், இப்போ இன்னொன்று வடபழனி. ஸோ இது 2க்கும் அவர் என்ன வேல்யூக்கு விற்றுருக்கார், என்ன வேல்யூக்கு மார்க்கெட் வேல்யூன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலை, ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலை 700 கோடி ரூபாய்க்கு 1 ஏக்கரை KN நேருடைய இந்த இது ஏலத்துக்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போடுங்க. அது வந்து இந்த குரூப்புக்கு சொந்தமானது, தெலுங்கு பொம்மிதல்லா குரூப்புக்கு சொந்தமானது. 48,000 சதுரடி மனையும் பில்டிங்கையும் 705 கோடிக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நம்ம வேற ட்ராக்ல கொஞ்சம் போற மாதிரி இருக்கு இந்த விஷயம். அந்த பாண்டிச்சேரியினுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்க்கும்போது 30 கேண்டிடேட்டுமே பொருளாதார ரீதியாகவும் கட்சியினுடைய குறிப்பாக மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கொஞ்சம் முன்னிலை வைக்கிறாங்க. இல்லை, அதாவது போட்டி கொடுக்குறாங்க. நம்ம 30ஐயும் செக் பண்ணல. 6 பேர் ஏற்கனவே அறிமுகமானவர்கள். 2 தொகுதியை விட்டுருங்க சார். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாஹேவும் யானாமும் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 கூட்டணின்னு வச்சுக்கோங்க. போன முறை நாம் தமிழர் அங்கே 2% என்னமோ தான் வாங்கியிருக்கு. ஸோ அங்கே பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஆனால் போன முறை என்ன நடந்தது, அதாவது 2016 வரைக்கும் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய கட்சி. காங்கிரஸ் 21 சீட்லையும் 9 சீட்டு திமுகவுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் 2021 அதை மாற்றி காங்கிரஸுக்கு 14, இதுக்கு 12, திமுகவுக்கு 2, 1 இதுக்கும் விசிகாவுக்கும் 1 கம்யூனிஸ்டுக்கும் கொடுத்தாங்க. காங்கிரஸ் 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது. திமுக உள்ளடி குத்து வேலை செஞ்சு நாம் அதிகம் ஜெயிச்சா நமக்கு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி ஒர்க் பண்ணி 6 சீட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த முறை என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி, அதுலேயும் இவர் வேறு சேர்த்துருக்காங்க நிதி வசதிக்கு. அதனுடைய மச்சினர் வந்து பிஜேபி கூட்டணியில், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் புதுச்சேரி லட்சிய காங்கிரஸ்னு சொல்லிட்டு அவரும் நிற்கிறார். எனவே வாய்ப்பு அதிகம். பட் இவர் 2லேருந்து 4 சீட்டு நல்ல ஃபைட் கொடுக்குறார். பட் சாதாரணமாக கட்சி மாறியவர்கள் எளிதாக ஜெயிப்பதில்லை புதுச்சேரியில். அதை ட்ரெண்டை பீட் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அந்த தேர்தல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியா வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கணும், மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கட்டும். குறைந்த அளவுக்கு அந்த இடத்துல ஆப்போசிட்ல எந்த கட்சி வலிமையான கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்தால் தான் அந்த வெற்றி அப்படிங்கிற இலக்கை தொட முடியும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு இவங்க களம் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம புஷிக்கு தான் மெயினாக சொல்லணும். இது விஜயை விட புஷி அந்த ஏரியாவை சேர்ந்தவருங்கிறதுனால ஓரளவு உள்ளே வேலை செய்து கிட்டத்தட்ட பழைய மந்திரி கரண்ட் எம்எல்ஏக்கள் 2 பேரை இழுத்திருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது அவர் சொன்ன நீங்கள் கேட்ட தூய சக்திங்கிறதுல சிக்கல் வந்தாலும் அரசியல் போட்டி எந்த கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சியிலேருந்து பலமுள்ள ஆட்கள் வந்தால் கொடுக்கறதுங்கிறது நடக்கிற. திமுக காங்கிரஸை உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆச்சு, தமிழ் மாநில காங்கிரஸை உடைச்சி தமிழ் ஜனநாயக பேரவை ஆச்சு, தமிழ் ஜனநாயக பேரவையில் ஜெயிச்ச எம்எல்ஏவை உடைச்சி சிதம்பரம் கட்சியை கூட உடைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த முறை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் தமிழ்நாட்டில் இவர் சொன்னது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன கட்சி 1% ஓட்டுல ஒரு கட்சி கூட வரல. ஆனால் இங்கே ஒரு 5 முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை மந்திரி வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இது அவருக்கு நல்ல பலம் தரும். இதை தாண்டி மோடிங்கிறத விட எலெக்ஷன் கமிஷனை என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிறதுலேயே சிக்கலான மாநிலங்கள்னு சொன்னால் ஒன்று பணத்தால் தமிழ்நாடும், இன்னொன்று அடி குத்து கொலையால் மேற்கு வங்காளம். ஸோ அதை தனியாக 2 பிரிச்சுட்டு இந்த பாண்டிச்சேரியை கூட தனியாக வச்சு உடனடியாக வச்சு 9ஆம் தேதி முடிச்சிடுறாங்க, நமக்கு 23ஆம் தேதி. ஸோ அந்த 15 நாள் முழுக்க நாங்கள் தமிழ்நாட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 9லேருந்து தேர்தல் நடக்கக்கூடிய ஏப்ரல் 23 வரைக்கும் சார் கடந்த 3 நாளில் 75 கோடிக்கு மேலே பணம் மற்றும் தங்க நகைகள் பிடிபட்டிருக்கு. இதில் வந்து இப்போ கரூரில் கோயில் இடம் உட்பட 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பட்டி கட்டி இன்னும் 1000 சேர் இருந்ததெல்லாம் சீல் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல முறையில் வேலை தொடங்கி இருக்காங்க. பட் அதே நேரத்தில் ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர்
செயலாளர், டிஜிபி எல்லாரையுமே மாற்றியிருக்காங்க. இங்கே அது மாதிரி மாற்றணும்னு கோரிக்கைகள் வந்திருக்கு. கரூர் டிஎஸ்பி அந்த மாதிரி சில பேரை மாற்றிருந்தா கூட தலைமை பதவியில் கை வைக்கல. அடுத்த சில நாட்களில் நடக்கலாம். பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் மிக தெளிவாக தன்னுடைய அரசியலுக்கு ஏற்றபடி, அதாவது ஒரு ஃபைட்டிங், யார் யாரையோ அவர் கட்சியிலேருந்து இந்த விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து வைக்காமல் ஒரு நல்ல அனுபவமுள்ள அரசியல்வாதிகளை இறக்கியிருக்காருங்கிறதுல முதல் நிலையில் ஒரு வெற்றின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் பேசணும். நம்ம நேரத்துக்கு ரொம்ப நன்றி.